Good morning students, welcome to Sheb online class. Previous class la chapter 9 list, tuples, sets and dictionary and the chapter la first content list பத்தி explain பண்ணி finish பண்ணிட்டோம். next என்ன டாபிக் இருக்குன்னா tuples. so இந்த டாபிக்ஸ் வந்து நம்ம previous classல என்ன பார்த்தோம்னா just எப்படி how will you create your tuples and then how will you access tuples ன்னு தான் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி list பார்த்தோம். கரெக்ட்டா? list is a sequence of data type. okay, list na nariya so many numbers or names நம்ம என்ன பண்ணுவோம்னா கிரியேட் பண்ணி நம்ம ஐடென்டிஃபை பண்ணி தான் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுவோம், தென் அப்டேட் பண்ணுவோம், எப்படி டெலீட் பண்ணுவோம், அண்ட் தென் ஆக்சஸிங் எ லிஸ்ட் அண்ட் தென் ஆக்சஸிங் ஆல் எலிமெண்ட்ஸ் இன் எ லிஸ்ட் அண்ட் தென் சாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் என்ன செய்யணும் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் டியூபிள்ஸ்னால் என்னதுன்னா இதே மாதிரி லிஸ்ட் சேம் அஸ் த லிஸ்ட் அண்ட் தென் செப்பரேட் ஃபார் த நம்ம டியூபிள்ஸ் எப்படி எழுதுவோம்னா செப்பரேட் ஃபார் த கமா அண்ட் தென் ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸோ இப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. எப்படின்னா டியூபிள்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ண இது வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் அண்ட் தென் கமா ஒவ்வொரு வேரியபிள் இல்லைன்னா ஒவ்வொரு நேம் இல்லைன்னா ஒவ்வொரு நம்பர்ஸை நம்ம எழுதும்போது டினோட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கமா வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா செப்பரேட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து என்னதுன்னா டியூபிள்ஸ். ஸோ இந்த டியூபிள்ஸில் இப்போ ப்ரீவியஸ் கிளாஸில் என்ன பார்த்தோன்னா how will you create your tuples and then advantages of tuples and then accessing tuples and then updating and deleting tuples பார்த்தோம். ஓகே, தென் ஒரு ஸ்மால் ப்ரோக்ராம் பார்த்தேன். இப்போ டுடே கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா டியூபிள்ஸ் அசைன்மெண்ட். ஸோ இந்த டியூபிள்ஸ் வந்து எப்படி அசைன் பண்ணுதாங்க. ஸோ இந்த அசைன்மெண்ட் ஏதோ ஒரு நம்பர்ஸாக இருக்கலாம் இல்லைன்னா நேம்ஸாக இருக்கலாம். நம்ம என்ன பண்ணணும்னா செப்பரேட் பண்ணணும். செப்பரேட் பண்ணக்கு எந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவாங்கன்னா கமா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் தேர் ஆர் 3 வேரியபிள்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகே, ஏ அண்ட் பி அண்ட் சி. ஸோ இந்த 3 வேரியபிள்ஸுக்கும் 3 வேல்யூ என்ன செய்திருக்காங்க அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த அசைன்மெண்ட். திஸ் ஆப்ரேட்டர் இஸ் யூஸ்டு ஃபார் த சீக்வல் டு சைன். அப்போ சீக்வல் டு சைன் இருந்தாலும் மோஸ்ட்லி என்ன ஆப்ரேட்டர் என்ன ஆப்ஷன் அங்கே யூஸ் பண்ணாங்கன்னு தெரியும், அசைன்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த வேல்யூ யூஸ் பண்ணாங்கன்னு. ஸோ இந்த 3 வேல்யூஸுக்கும் 3 வேரியபிள்ஸுக்கும் 3 வேல்யூ என்ன பண்ணியிருக்காங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க இஸ் யூஸ்டு டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ திஸ் இஸ் த டியூபிள் அசைன்மெண்ட். So print of a comma b comma c. இப்போ a value what 34 and then b value 90 and then c value 76. So this is the tuple assignment. And then second concept is returning multiple values. So this is the 3 variables and then 3 values. Then same way for the returning multiple values in used for the tuples. அப்போ எப்படி யூஸ் பண்ணோம் ரிட்டர்ன் வேல்யூவில் நம்ம அதாவது மெனி வேல்யூஸை எப்படி ரிட்டர்ன் பண்ணக்குள்ள கான்செப்ட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினிஷன் திஸ் இஸ் த ஃபங்க்ஷன் நேம் அண்ட் தென் மினிமைஸ் அண்ட் மேக்ஸிமைஸ் நம்பர். இப்போ மினிமம் நம்பர் அண்ட் தென் மேக்ஸிமம் நம்பரை நம்ம என்ன செய்யணும்னா ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ சம் ஆஃப் group of values is used கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து மேக்ஸிமம் நம்பர் அண்ட் தென் மினிமம் நம்பரை என்ன செய்யணும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி டிஸ்பிளே பண்ணி காமிக்கே தான் என்னது ரிட்டர்னிங் மல்டிபிள் வேல்யூஸ் இன் டியூபிள்ஸ். ஸோ டெஃபினிஷன் ஆஃப் மினிமம் அண்ட் தென் மேக்ஸிமம், அதாவது மினிமம் மேக்ஸிமம்க்கு ஈக்குவல் டு சேம் நம்பர் தான் கொடுத்துருப்பாங்க, n நம்பர்ஸ் ஆஃப் n. So a is the maximum number, b is the minimum number. So return a comma b. அப்போ a னா என்னது மேக்ஸிமம் நம்பர், b னா ஸ்மால் நம்பர் அதாவது மினிமம் நம்பர். ஸோ நம்பர்ஸ் ஒரு குரூப் ஆஃப் நம்பர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க இங்கே அவங்களே ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ 12, 65 அண்ட் தென் 84, 1, 18, 85 அண்ட் தென் 99. ஸோ இதில் நம்ம என்ன செய்யணும்னா மேக்ஸிமம் நம்பரையும் மினிமம் நம்பரையும் ஐடென்டிஃபை பண்ணி டிஸ்பிளே பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் நம்பர் கமா மினிமம் நம்பர்ஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் இந்த அதர் குரூப் ஆஃப் இந்த நம்பர்ஸ்லேருந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். தென் பிரிண்ட் ஆஃப் மேக்ஸிமம் நம்பர் இஸ் மேக்ஸ் ஆஃப் number and then minimum value is minimum number. So this group of values la maximum number enadhu 99 and then minimum number enadhu 1. This is the output for the returning value, returning multiple values in tuples. Okay, next is nested tuples. What is mean by nested na enadhu pa அதாவது ரிப்பீட் பண்ணிடு ஒரே குரூப்புக்குள்ளாடி அது இன்னும் நிறைய அதாவது ஒரே லிஸ்ட்டுக்குள்ளாடி இன்னும் லிஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணி தான் என்னது நெஸ்டட்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த டியூபிள்ஸ்லையும் ஒரே லிஸ்ட் டியூபிள்ஸ் கூட இன்னொரு டியூபிள்ஸ் என்ன பண்ணுவாங்க ஆட் பண்ணிட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணது தான் என்னது நெஸ்டட் டியூபிள்ஸ். ஓகே, டேக் இன் யுவர் புக் பேஜ் நம்பர் 155. நெஸ்டட் டியூபிள்ஸ். இன் பைத்தான் a tuple can
be defined inside another ஒரு tuple-க்கு உள்ளாடியே என்ன another tuple நம்ம define பண்ணது என்னது nested tuples is called nested tuple. It is a nested tuple. Each tuple is considered as a element. எல்லா tuples-ல என்ன இருக்கும்னா elements இருக்கும். So elements-னா numbers இருக்கலாம் இல்லனா names-ஆ இருக்கலாம். So this is the way, one of the way for the list. For the for loop will be useful to access all the elements in a nested loop. இப்போ இதுல என்ன யூஸ் பண்ணாங்கன்னா for loop. இந்த for loopனா என்னது நம்ம அதாவது previous classல எல்லாம் பார்த்திருக்கோம். சேம் வே ஃபார் த ப்ரீவியஸ் இயர்லையும் பார்த்துருக்கோம். 11th சிபிபி படிக்கும் போதும் ஃபார் லூப் பார்த்துருக்கோம். ஸோ ஃபார் லூப்னா என்னது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அந்த ஃபார் லூப்புக்குள்ளாடி இன்னும் நிறைய கண்டிஷன்ஸ் கொடுத்து செக் பண்ணி பார்க்க தான் என்னது இந்த ஃபார் லூப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபார் லூப் எதுக்கு எப்படி யூஸ் பண்ணால் நெஸ்டட் லூப்புக்கு யூஸ் பண்ண மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 4 or 5 டாப்பர்ஸ் நேம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த டாப்பர்ஸ் நேம் அவங்களுடைய நேம் அண்ட் தென் கிளாஸ் அண்ட் தென் பர்சன்டேஜ். ஸோ இதில் வந்து நமக்கு என்ன செய்யணும்னா 1 by 1 அந்த டாப்பர்ஸ் நேமை நம்ம டாப்பர்ஸ் நேம் கிளாஸ் அண்ட் தென் மார்க்கை நம்ம என்ன செய்யணும், டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இதுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் த நெஸ்டட் டியூபிள்ஸ். அண்ட் தென் 9.2.8ல் ஒரு 4 or 5 எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 by 1 என்ன செய்யலாம், ஜஸ்ட் ஒரு recall பண்ணிக்கலாம். Write a program to swap two values using tuple assignment. இப்போ tuple assignment சொன்னால is equal to இருந்துட்டு 3 or 4 values நம்ம என்ன assign பண்ணி எழுதிய ப்ரோக்ராம் தான் என்னது tuple assignment program. So there is a 2 variables a and b கொடுத்துருக்காங்க. Then this is the integer value. So int of input enter a value of a ன்னு கொடுத்துருக்காங்க. அதே சேம் வே b value integer value. ஸோ நம்ம சிபிபியில் ஃபஸ்ட்டு என்ன செய்வோம்னா கிளாஸ்க்கு உள்ளாடியே டிக்ளரேஷன் பண்ணுவோம். ஓகே, கரெக்டாக integer of a, b, c. அதே மாதிரி நம்ம பைத்தானில் என்ன பண்ண முடியாதுன்னா டிக்ளரேஷன் பண்ண முடியாது. எந்த வேரியபிள் எழுதோமோ அது பக்கத்தில் என்ன செய்யணும், நம்ம டிக்ளரேஷன் பண்ணிக்கணும். ஸோ print of a value and then b value. person then a, b is equal to b, a and b என்ன செய்வாங்கன்னா இன்டர்சேஞ்ச் பண்ணுவாங்க. தென் பிரிண்ட் ஆஃப் வேல்யூ அண்ட் தென் பிரிண்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு கரெக்டான வேல்யூ நமக்கு டிஸ்பிளே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பி இருக்கிற வேல்யூவில் ஏ வேல்யூ கொடுக்கணும், ஏ இருக்க வேல்யூவில் என்ன கொடுக்கணும், பி வேல்யூவை நம்ம டிஸ்பிளே பண்ண மாதிரி செட் பண்ணணும். அண்ட் தென் செகண்ட் ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். ரைட் ஏ ப்ரோக்ராம் தட் ஹாஸ் எ லிஸ்ட் ஆஃப் எ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ். கிரியேட் எ நியூ tuple that has only positive numbers from the list. Group of positive and negative numbers கொடுப்போம். மைனஸ் அண்ட் ப்ளஸ் வேல்யூ நம்பர்ஸ் அவங்க என்ன செய்திருப்பாங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதில் இருக்க பாசிட்டிவ் நம்பர்ஸை மட்டும் நமக்கு டிஸ்பிளே பண்ண மாதிரி கோடிங் எழுதணும். ஸோ நம்பர்ஸ் குரூப் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துக்கோங்க. தென் பாசிட்டிவ் நம்பர்ஸ் எதுன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணாங்க ஃபார் லூப். இப்போ நெஸ்டட் டியூபிள்ஸ்னால என்ன யூஸ் பண்ணணும், ஃபார் லூப். ஓகே, தென் ஃபார் ஐ இன் நம்பர்ஸ் இஃப் ஐ greater than or equal to or 0 positive plus is equal to I, then print of positive numbers. So and the group -1 -2 இல்லைனா -5 1 2 3 ஏதோ நம்பர்ஸ் கொடுத்துருக்கீங்க. இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் என்ன பார்த்தோம், இந்த பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும்தான் நமக்கு என்ன செய்யணும்னா டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அந்த குரூப் ஆஃப் நம்பர்ஸில் எதுதான் கொடுத்துருக்காங்கன்னா மைனஸ் நம்பர், நெகட்டிவ் நம்பர் அண்ட் தென் பாசிட்டிவ் நம்பர் என்ன பண்ணியிருக்காங்க குரூப் ஆஃப் நம்பர்ஸில் ஃபஸ்ட்டே டிக்ளரேஷன் பண்ணியிருக்காங்க. என்ன நம்பர்னா நம்பர்ஸ்ன்னு சொல்லி வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவுட்புட் வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா மைனஸ் இல்லாத வேல்யூஸ் எல்லாம் நமக்கு என்ன செய்வாங்க டிஸ்பிளே பண்ணது தான் இந்த கோடிங். ஓகே, கிளியர். இப்போ நம்ம இந்த டாப்பிக்கில் இந்த லெசனில் லிஸ்ட்டை பார்த்தாச்சு, தென் டியூபிள்ஸ் பார்த்தாச்சு. தேர்ட் கான்செப்ட் என்னதுன்னா செட்ஸு. ஓகே, இந்த செட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். செட்ஸுன்னா அவங்களை ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க மேக்ஸில். ஓகே, செட்ஸு, யூனியன், இன்டர்செக்ஷன், சிம்ட்ரி இதெல்லாமே இதுதான் செட்ஸ். அதை பற்றி என்ன பண்ண போகிறோன்னா இந்த லெசனில் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கு ரிலேட்டடான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு sets introduction பார்க்கலாம். ஓகே, பேஜ் நம்பர் 156. In Python, a set of another type of collections of data is sets. A set is a mutable and unordered collections of elements without duplicates. அப்போ collections of data தான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா செட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, திஸ் இஸ் த கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ், என்னது செட்ஸ். அதே மாதிரி தான் லிஸ்ட்டும் படிச்சுக்கோம். ஓகே, சீக்வன்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இஸ் கால்டு லிஸ்ட். ஸோ டியூபிள்ஸ் இஸ் ரிலேட்டட் ஃபார் த லிஸ்ட் அண்ட் தென் செட்ஸ் இஸ் ஏ மியூட்டபிள் அண்ட் அன்ஆர்டர்ட் collections of elements.
that means the elements within a set cannot be repeated. செட்டில் இருக்க எலிமெண்ட்ஸ் என்ன செய்யாது, நமக்கு ரிப்பீட் ஆகாது. ஒன் டைம் நம்ம எழுதணுன்னா அனதர் டைம் அதை என்ன செய்ய முடியாது, எழுத முடியாது. ஸோ திஸ் இஸ் த செட்ஸு. அதை ஃபர்ஸ்ட் அதில் செட்ஸில் என்ன இருக்குன்னா கிரியேட்டிங், அதாவது நம்ம லிஸ்ட்டில் பார்த்தோம் எப்படி க்ரியேட் பண்ணணும், அதே மாதிரி டியூபிள்ஸ்லேயும் பார்த்தோம் how will you create your tuples, and then last one set, how will you creating test set. A set is created by placing all the elements separated by comma within a pair of curly bracket. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அதில் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் அண்ட் தென் செப்பரேட் பண்ணக்கு கம்மா அண்ட் தென் இதில் என்ன யூஸ் பண்ணணும், கேர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த கேர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணாலே அதுக்கு மீனிங் என்னது, செட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சிப்பாங்க. அதை நம்ம என்ன பண்ணணும், ரிமைண்ட் பண்ணிக்கணும். ஓகே, தென் இதில் உள்ள சிண்டெக்ஸ் என்னதுன்னா, செட் வேரியபிள் ஆஃப் கேர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு எலிமெண்ட்ஸ் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த எலிமெண்ட்ஸ் என்ன செய்யணும்னா எழுதிட்டு கேர்லி பிரேசஸை க்ளோஸ் பண்ணணும். அண்ட் தென் இந்த நம்பர்ஸ் எழுதும்போது நம்ம என்ன செய்யணும்னா, நார்மலாக நம்பர்ஸ் எழுதும்போது கம்மாஸ் கொடுத்து செப்பரேட் பண்ணிக்கோங்க. சேம் வே கேரக்டர் எழுதும்போது சிங்கிள் கோட்ஸ் கொடுத்து என்ன பண்ணுங்கள், செப்பரேட் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் த ஐடென்டிஃபை ஃபார் த செட்ஸ். ஓகே, தென் செகண்ட் கான்செப்ட் என்னதுன்னா, கிரியேட்டிங் செட் யூஸிங் லிஸ்ட் ஆர் டியூபிள்ஸ். இந்த செட்ஸ்க்கு உள்ளாடியே எது யூஸ் பண்ணிக்கலாம், லிஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் டியூபிள்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம்.